லவ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த லவ் இப்ப நீ லவ் பண்ற, ஆனா அந்த லவ் வந்துட்டு உன்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன கல்யாணம் பண்றதுல இருந்து உனக்கு ஐ எம் கோயிங் டு லவ் யூ சோ மச், பட் எனக்கு ஏதாவது நடந்துருமான்னு எனக்கு பயமாவே இருக்கு, அதனால நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இரு, ஆனா உனக்கு நான் காட்ட இந்த உலகத்திலேயே யாராலையும் காட்ட முடியாத அன்பை நான் உனக்கு காட்ட போறேன் இந்த இந்த ரூம்புக்குள்ளேயே அப்படின்ட்டாங்க. ஆமா இல்லையா? நீங்க என்ன செய்வீங்க? இப்ப அவரு என்ன சொல்றாரு, என்ன லவ், இப்படிப்பட்ட ஒரு லவ் யாராலையும் காட்டியிருக்க முடியாதுன்னு சொல்றாரு அவரு. அப்படியே நீங்க தலையில போடாம உங்களை தூக்கிட்டே இருக்காரு எங்க போனாலும். அப்படி ஒரு லவ் அவர் அவங்க வச்சிருக்காரு. சாப்பாடு ஊட்டி விடுறாரு, முடியே செய்ய விடுறாரு, மேக்கப்பு போட்டு விடுறாரு, எல்லாமே எல்லாமே அவரே செய்யறாரு. நீ எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்படி ஓட்ட ஒரு அன்பு இருக்கு. ஆனா இந்த தவிர்த்துக்குள்ளே தான் இருக்கணும். நீ விடுவியா? ஏன் விட மாட்ட? லவ் தானே பெருசு, ஏன் விட மாட்ட? ஃப்ரீடம் போச்சு. அப்ப ஃப்ரீடம் தான் பிகஸ்ட் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. கரெக்டா? நீ எனக்கு மேக்கப்பும் போட்டு விடணும், சாப்பாடை ஓட்டி விடணும், அப்பப்ப மட்டும் ஐநூறு சொல்ல மட்டும் போதும். அப்பப்ப நீ ஐநூறு சொன்னா போதும், நான் வெளியில அப்பப்ப போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னா ஓகே டீல் அப்படின்றோம். ஆமா இல்லையா? அப்படின்னா டீல்ன்றோம். இல்லாட்டி நோ டீல் தான். ஆமா இல்லையா? இல்லாட்டி நோ டீல். இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் வச்சிருந்தா அது சரியா வராது, அது நோ டீல். ஆமா இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண. அப்ப ஃப்ரீடம் தான் இஸ் த பிகஸ்ட். இப்ப நீ யோகம் செய்யும் போது அது உனக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா, நீ இன்னைக்கு ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ரேஞ்சுக்கு தான் போக முடியும். ஆனா பயிற்சி பண்ணணும், நாளைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் உனக்கு கிடைக்கும் பாடியில. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளெக்ஸ், அந்த ஃபிளெக்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் உனக்கு கிடைக்குதுல, அதே ஃப்ரீடம். டெய்லி நீ பிராக்டிஸ் பண்ண யூ கெயின் கிரேட்டர் ஃப்ரீடம். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஃப்ரீடம் தானே பிகஸ்ட் திங். இப்போ பிசிக்கல் பாடியில உனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் போது உனக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தெரியும் உனக்கு. ஆமா இல்லையா? அப்ப அந்த பிசிக்கல் பாடியில நீ ஃப்ரீடம் உனக்கு கிடைக்கும் போது, அந்த பிசிக்கல் பாடி ஃபிட்டா இருக்கும் போது உனக்கு நோய் நொடி எதுவுமே இல்லாம அதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த ஃப்ரீடம் உனக்கு இன்னும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப இன்னொரு ஃப்ரீடம் அதுல வந்துருச்சு. நீ டெய்லி ஆசனா பயிற்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உன் மனம் ஒரு நிலையா இருக்கும். எதை பத்தியும் ஓவர் திங்கிங் இருக்காது. அதனால அதே மூலியமா உனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். இது எதுவுமே லவ் கொடுக்காது. நீ யார்கிட்ட வேணாலும் ஆறுதல் வார்த்தை கேட்கலாம், அவங்க அன்பா உன்ட்ட 4 வார்த்தை பேசலாம். ஆனா உனக்கு தன் உள்ளேந்து ஃப்ரீடம் வரா வரைக்கும் உன்னால அந்த சஃபரிங்ல இருந்து வெளியில வர முடியாது. அப்ப ஃப்ரீடம், மைண்ட்ல ஃப்ரீடம், பிசிக்கல் ஃப்ரீடம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், இப்படி எல்லாம் ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ், இது எல்லா ஃப்ரீடமும் உனக்கு இருக்கும் போது, ஆனா எதனால அந்த அடிப்படை எதனால வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நான் அந்த ஆசனா பயிற்சி டெய்லி செய்யறதுனாலதான். அதுதான் உனக்கு காட்டுது. ஓ, இது இந்த பிசிக்கல் பாடி இந்த என்னால டெய்லி பிராக்டிஸ் பண்ணா என் உடல்ல எட்ட முடியாத எல்லையெல்லாம் என்னால எட்ட முடியுது. அதே போல என் மனசுலயும் எட்ட முடியாத எல்லையை நான் எட்ட முடியும். அதே போல என்னுடைய ஆத்ம ரீதியாவும் சில எல்லையை தாண்டி நான் போக முடியும்ன்றது ஆசனம் தான் காட்டும். ஆசனத்திலேயே நீ ஆசனம் செய்யலன்னா யாருமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரீடம் உணர முடியாது. ஃப்ரீடம் டேஸ்ட் பண்ணாத அதுக்கு மேல அதை பெர்சீவ் பண்ண மாட்டான். அதுக்கு மேல போக முடியாது. புரியுதாடிய? இப்படி காலை மேல போட்டீங்க, இந்த இதை கையை சுத்தி இதை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலை இப்படி சுத்தி இதை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, டெய்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. போயிட்டு அன்னாடும் போயிட்டு மாட்டுமான்ட்டு ஒரு 2 வாரம் போட்டு தூண்டிய போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் மாட்டிருச்சு, அந்த விரல்ல மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? எதனால அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா நியூ ஃப்ரீடம், ஒரு இந்த ரேஞ்ச் நீங்க எட்டிட்டீங்க. உடல்ல ஒரு நியூ ரேஞ்ச் கிடைச்சிருச்சு, ஒரு நியூ ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. அந்த ஃப்ரீடம் ப்ளீஸ் கொடுக்கும். அப்ப ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு ப்ளீஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே. அப்ப நம்ம உடல்ல செய்யக்கூடிய ஆசனம் மூலியமா தான் நமக்கு ப்ளீஸ் கிடைக்கும். அந்த ப்ளீஸ் will tell you what you can do with if you can attain this much bliss using the physical body alone, what more you can achieve through the mental body and the spiritual layer. இதுல இன்னும் என்னென்னலாம் நம்ம என்ன மாதிரி ப்ளீஸ்லாம் நம்ம அனுபவிக்கலான்றதை கற்றுக் கொடுப்போம். அதனாலதான் ஆசனா இஸ் இம்பார்ட்டன்ட். ஆசனா இம்பார்ட்டன்ட். ஆசனா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
புரியுதாடியா? asana is not a portion, not a portion of no, wrong understanding of us. புரியுதாடியா? As Atha Yogi you have to defend this.